வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதினைந்து 7/2015 ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, மன்மத வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி, ரமலான் 27ஆம் தேதி. திருவாடனை ஸ்நேகவள்ளி அம்மன் கிளி வாகனத்தில் பவனி வரும் காட்சி. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ சுவாமி உடையவர் கூட புறப்பாடு. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராக காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே உதவியே அருளும் புத்தமா போற்றி. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே. குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள். தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள்.
கண்ணில் ஒற்றி புண்ணியம் எதிடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம். பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அடுத்த பகுதி விழாவும் வழிபாடும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மனிதன் பிறந்தது எதற்காக? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை தெரியாமல் யாரும் இந்த உலகில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. நான் ஏன் பிறந்தேன்? இந்த கேள்விக்கான விடையை தெரியாமல் எப்படி இந்த உலகத்தில் நிம்மதியான அமைதியான ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை எப்படி நம்மால் வாழ முடியும்? உலகிலே தோன்றிய பல அறிஞர்கள், மேதைகள், ஞானிகள் எல்லோரும் இந்த கேள்வியை எழுப்பி இதற்கான விடையை காண முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் இதற்கான பதிலை நமக்கு தருகிறான். ஏனென்றால் நம்மை படைத்தவன் இறைவன். நம்முடைய பலம், பலவீனம், நம்மால் இவற்றை தாங்கிக் கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியாது என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்த இறைவன்தான் உன்னை நான் ஏன் படைத்தேன் என்பதற்கான காரணத்தை சொல்ல முடியும். இந்த உலகத்திலே நாம் உண்டு உறங்கி இச்சைகளிலே கழித்துவிட்டால் விலங்குகளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பங்களை துறந்து விட்டு போனாலும் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. ஆக உலகை துறக்கவும் கூடாது, உலகில் முழுமையாக மூழ்கிவிடவும் கூடாது. அப்படியென்றால் இந்த உலகத்தில் எதற்காகத்தான் நாம் பிறந்தோம்? 3 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்கள் பிறந்த நோக்கம் படைத்தவனை வணங்குவதற்காக. ஏன் படைத்தவனை வணங்க வேண்டும்? கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கடவுள் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ஏன் அவரை ஏன் போய் வணங்கணும்? நமது வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய பாதிப்பு தான் என்ன, தாக்கம் தான் என்ன உதவி பண்ணிட்டார் கடவுளே, அவரை போய் வணங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இறைவன் நமக்கு செய்த அருட்கொடைகளை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். முதலாவதாக, நமக்கு அவன் தந்திருக்கின்ற வாழ்வாதாரங்கள். வானம், பூமி, நிலம், நீர், காற்று எல்லாம் அவன் அருளியது. இந்த உலகத்திற்கு வருகிற போது நீங்கள் எதையுமே கொண்டு வரவில்லை. நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னரே இவையெல்லாம் உங்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ வெப்பம் வேண்டும், எவ்வளோ ஆக்சிஜன் வேண்டும், எவ்வளோ நீர் வேண்டும், எல்லாம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. ஆக இவற்றையெல்லாம் தந்த அந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். அதற்காக நீங்கள் வணங்க வேண்டும். இரண்டாவதாக, இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற திறமைகள், ஆற்றல்கள், இவையெல்லாம் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? உங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வம், அறிவு, பொருளாதாரம், இவைகளுக்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? மூன்றாவதாக, இறைவன் உங்களுக்கு ஒரு வாழும் நெறியை, இந்த உலகில் மனிதனாக வாழ்வதற்குரிய வாழும் நெறியை கற்பித்து கொடுத்தான் இறைவன். அவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு ஒன்றும் ஒதுங்கிவிடவில்லை. மனிதர்கள் வாழ்வதற்கான ஏற்பாட்டையும் அவன் செய்தான். ஒரு வாழும் நெறியை அவன் கற்பித்தான். அதற்காக இறை தூதர்களை அனுப்பினான், இறை வேதங்களை அனுப்பினான். அவற்றின் மூலமாக நீங்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நெறிமுறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான்.
ஆக இந்த காரணங்களுக்காக நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும். அடுத்த கேள்வி, எப்படி வணங்க வேண்டும்? இறைவன் உங்களுக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு வணங்க வேண்டும். உடம்பை கொடுத்தால் உடம்பினால் வணங்க வேண்டும். அறிவை கொடுத்தால் அறிவினால் வணங்க வேண்டும். செல்வத்தை கொடுத்தால் செல்வத்தினால் வணங்க வேண்டும். வீரத்தை கொடுத்தால் வீரத்தினால் வணங்க வேண்டும். எது உங்களுக்கு அருட்கொடையாக வழங்கப்பட்டதோ அந்த அருட்கொடைகளை திருப்பிச் செலுத்துவதற்கு பேர்தான் வணக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் இஸ்லாத்திலே தொழுகை, 5 நேர தொழுகை, தான தர்மங்கள் கொடுப்பது, வருமானத்தில் எஞ்சியதை 2% தானமாக கொடுப்பது, ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது, வசதி உள்ளவர்கள் புனித யாத்திரை செய்வது என்பது போன்ற கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த கடமைகள் என்ன சடங்குகளா, சம்பிரதாயங்களா? அல்ல. இவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் நோக்கம் ஒழுக்கம். ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் இந்த வணக்கங்களுடைய தலையாய நோக்கமாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறான் என்று சொன்னால், காலையிலே தொழுதுவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டால் மீண்டும் மதிய வேளையில் இறைவனை சென்று சந்திக்க வேண்டும். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் இறைவனுக்கு அஞ்சி செய்ய வேண்டும். இறைவன் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீ செய்ய வேண்டும். இதனை ஒரு நாளைக்கு 5 முறை உனக்கு ஞாபகப்படுத்துகிறது. திருமறை சொல்லுகிறது, தொழுகையினுடைய நோக்கத்தை சொல்லுகிற போது, தொழுகை மானக்கேடான தீமையான செயல்களிலிருந்து உங்களை தடுக்கிறது. ஆக இதுதான் தொழுகையினுடைய நோக்கம். ஆக ஒரு தொழுகையாளி தீமை செய்பவனாகவும் மானக்கேடான செயல்களை செய்பவனாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 5 நேரம் இதற்கான பயிற்சி உங்களுக்கு தரப்படுகிறது. அதே போல் இந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரமலான் மாதத்திலே 30 நாட்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் தீமைகளை செய்வது, தீமைகளை பேசுவது, தீமைகளை பார்ப்பது என்பது எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. புறம் பேசினால் நோன்பு முறியும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். பொய் பேசினால் நோன்பு வீணாகி போம் என்று சொன்னார்கள். ஆக 30 நாட்கள் இதற்கு தொடர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நோன்பு நோற்றிருக்கிற போது பொய் பேசுவதற்கு வாய் வந்தால் அவன் எண்ணிக்கொள்வான், நாம் நோன்பு நோற்று கொண்டிருக்கிறோம், நாம் வருந்தி நோக்கின்ற இந்த நோன்பு நாம் பேசுகின்ற இந்த பொய்யினால் வீணாகிவிடும், ஆகவே பொய் பேசாமல் இருந்து கொள்வோம் என்று வாயை மூடிக்கொள்கிறான். புறம் பேசுவதற்கு நான் எழுகிறது, உடனே எண்ணுகிறான், நாம் புறம் பேசினால் நாம் கஷ்டப்பட்டு நோக்கின்ற இந்த நோன்பு வீணாகிவிடும் என்று அந்த புறம் பேசுவதை அவன் தவிர்த்து கொள்கிறான். இப்படி ஒவ்வொரு தீமையாக இந்த ரமலானிலே விட்டுவிடுவதற்கான ஒரு பயிற்சி நமக்கு தரப்படுகிறது. இவ்வாறு 30 நாட்கள் அவன் தொடர்ந்து பயிற்சி பெற்றான் என்று சொன்னால் பின்னர் அந்த பயிற்சி அவனுடைய பழக்கமாக மாறிவிடக்கூடும். ஆகவே ஒழுக்கத்திற்கான ஒரு பயிற்சியாக நாம் இதனை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த வணக்கங்களுடைய நோக்கம் மனித நேயம், மனிதர்களை நேசிக்கின்ற பண்பும் மனித சமத்துவத்தை உருவாக்குகின்ற பண்பும். தொழுகையிலே பாருங்கள், ஆண்டானும் அடிமையும் ஏழையும் பணக்காரனும் எல்லோரும் ஒரே வரிசையில் தோளோடு தோள் நின்று தொழுகின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். முன்னால் வந்தவர் முன்னாலே, பின்னால் வந்தவர் பின்னாலே இருக்கின்ற ஒரு காட்சி ஒரு நாளைக்கு 5 நேரம் மனிதர்கள் அனைவரும் சமம் சமம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை நமக்கு சொல்லி காட்டுகிறது. மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு ஆண்டவனாலே படைக்கப்பட்டவர்கள், ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள், ஆதி பெற்றோர் ஒருவர்தான், ஆகவே நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். ஆக இந்த மனிதநேய கோட்பாடு இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஜகாத் என்ற கடமையின் மூலமாக தான தர்மங்கள் செய்கின்ற காரணத்தினால் அங்கே ஏழ்மை அகற்றுவதற்கான ஒரு பயிற்சி நமக்கு தரப்படுகிறது. ஆக இது ஒரு பயிற்சி. மூன்றாவது பயிற்சி டிசிப்ளின், கட்டுப்பாடு. குறித்த நேரத்தில் தொழ வேண்டும், குறித்த நேரத்தில் நோன்பு நோக்க வேண்டும். எல்லா வகையான கட்டுப்பாடுகளுக்கான பயிற்சியையும் இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது போக இறைவனை நெருங்குவது, இறைவனிடத்திலே உதவி கோருவது என்பது போன்ற பயிற்சிகளும் நமக்கு கிடைக்கின்றன. ஆகவே வணக்கங்கள், நாம் படைக்கப்பட்ட முதல் நோக்கம் படைத்தவனை வணங்குவது என்பதுதான் நம்முடைய முதல் நோக்கம். எஞ்சிய 2 நோக்கங்களை நாம் அடுத்த உரையில் காண்போம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.